ஜோஹர் சூத்ரமோல் பேரங்காடியில் வணக்க மலேசியாவின் தித்திக்குதே தீபாவளி கலை நிகழ்ச்சி உள்ளூர் மக்களின் அமோக ஆதரவுடன் கடந்த வார இறுதியில் வெற்றிகரமாக நடந்தேறியது. செப்டம்பர் 3 முதல் 7 வரை நடைபெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா விற்பனை பெருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த இனிய ராகங்களின் இசை இரவு களை கட்டியது. Kulit lain tapi bawa selimut awang kita semua-semua sama kain. Pada dek jum 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 tak jum bata jum ba jum tak jum 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 ராஜா வழிய விடுங்கடா, நான் பேசமில்லா பசக்கர நசந்தா நம்புங்கடா. சகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன், மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ எம் அசோஜன், வணக்க மலேசியா மற்றும் அதன் மலாய் பதிப்பான துலுஸ் மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் எம் தியாகராஜன் முத்துசாமி, செய்தி பிரிவு தலைவர் வேதகுமாரி வெங்கடேசன், விற்பனை பிரிவு தலைவர் ஜெகநாதன், தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ரமேஷ் பத்மநாபன், கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் உரிமையாளர்கள் சத்தியகுமரன் மற்றும் மோகனா உள்ளிட்ட பிரமுகர்கள் இதில் பங்கேற்றனர். இப்போ தொடர்ச்சியாக கடந்த 6 மாதமாக 1 வருஷமாக இப்போது இந்த வருஷம் குறிப்பாக அதிகமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கலர்ஸ் ஆஃப் இந்தியா, இப்போ வணக்க மலேசியா நிறைய எஃபர்ட் போட்டு மக்களை ஒன்றிணைத்து மற்றும் அவங்களுக்காக மேடையெல்லாம் ஏற்பாடுபடுத்தி திறமைகளை வெளிக்கொடுத்ததற்கும் மற்றும் நம்ம உள்ளூர் கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கும் ஒரு அருமையான ஒரு மேடை. என்னோடய பார்வைக்கு, அதாவது ஒரு லீடராக நீங்கள் பார்க்கும்பொழுது இப்படியான வாய்ப்பு நம்ம மட்டும்தான் வழங்க முடியும். ஏன்னா நம்மளோட கலை கலாச்சாரம் பண்பாடு மற்றும் செம்மொழியான தமிழ் மொழியை இன்னும் சீரோங்க செய்வதற்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சி மிகவும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குது. குறிப்பாக வணக்கம் மலேசியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் நம்ம நாட்டில் அதிகமாக வளர்கிறதுக்கு காரணம் தமிழ் பள்ளி தான். அதுக்கு அடுத்த கட்ட நடவ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்வதற்கு ஊடகங்கள் அதிக முக்கியமாக காரணமாக இருக்குது. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதல். பொதுவாக வணக்கம் மலேசியா ஒரு நெட்வொர்க்கிங் செய்தியாக தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு மேடை படைப்பு சிறப்பான ஒரு படைப்பாக அமையப்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது தியாகா அவர்களுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு வேறுபட்ட யுக்தின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா செய்தியாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தித்திப்பான ஒரு வேறு விதமான ஒரு ஏற்பாடை வணக்கம் மலேசியா செய்திருப்பதானது பாராட்டுக்குரிய விஷயம் என்று நிச்சயமாக நம்ம கூறலாம். நாம் தொடர்ந்து இந்த நாட்டிலே இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு நாம் இன்னும் பல்வேறு விஷயங்களில் விழிப்புணர்வு கொள்வதோடு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து அதற்கேற்றவாறு நம்மை நாம் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் கூட உங்களையெல்லாம் நாம் நேரடியாக சந்திக்க வேண்டும். நமக்கு எந்த அளவுக்கு கலை பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தும் முக்கியமோ அதே போல் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது அதைவிட முக்கியம். அந்த அடிப்படையில் தான் வணக்கம் மலேசியா தொடர்ந்து உங்களுக்காக செய்திகளை அன்றாடம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியிலிருந்து ஏதாவது ஒரு தகவலை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அது உதவுமே என்றால் அது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். மாலை 5 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை நம் நாட்டு பிரபலம் பாலன் கேஷின் பாடல், இலங்கை சக்தி தொலைக்காட்சியின் த கிரவுன் பாடல் திறன் போட்டியின் மலேசிய போட்டியாளர்களான யோஷினி மற்றும் குருமூர்த்தியின் பாடல்களோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தாமான் துன் அமினா குலை புசார் மற்றும் ரினி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள், வருகையாளர்களுக்கு விளையாட்டு அங்கங்கள், தீபாவளி குலுக்கு சீட்டு என பொதுமக்கள் மகிழ்விக்கப்பட்டனர். சிறப்பு அங்கங்களில் பங்கேற்று பரிசுகளையும் அவர்கள் அள்ளி சென்றனர். 1,
31. இந்த டிக்கெட் வந்து உங்களுக்காக வழங்குவது பாத்தே ஏர் ஃப்ளைட். இந்நிகழ்ச்சியினை அருணா ராஜ், சசி சுப்பிரமணியம், பிரியங்கா நாயுடு மற்றும் குகணேஷ் சதாசிவம் ஆகியோர் சிறப்பாக வழி நடத்தினர். தீபாவளி குதூகலத்தை மேலும் மெருகூட்டியதோடு அபிமான நேயர்களை வணக்க மலேசியா நேரில் சந்திக்கவும் இந்நிகழ்வு வாய்ப்பாக அமைந்தது. சனிக்கிழமை ஒரு பொன்மாலை பொழுதாக அமைந்ததாக திரளாக வந்து பங்கேற்ற உள்ளூர் மக்கள் வணக்க மலேசியாவின் நிகழ்ச்சி ஏற்பாட்டை வெகுவாக பாராட்டினர்.